கீதா, சாப்பாடு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு லட்சுமி. ரொம்ப நல்லா இருக்குக்கா. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பிடு. சூப்பர். சந்தோஷ். ஏய், எங்க போன? அ, போல இன்னொன்னு சந்தோஷ். வைக்கணுமா? நீங்க சாப்பிடவே இல்லையே, சாப்பிடுங்க. இல்ல வேணாம் சார். ஹலோ, ஏய், வேணாம்னா என்ன அர்த்தம்? வந்து சாப்பிடுங்க. குட்டி, சாப்பாடு வேண்டான்னா பாயசமாவது குடிக்கலாமே. எனக்கு பிடிக்கல. லூசாடா நீ. வேர்ல்ட் கிளாஸ் லஞ்ச் இன்னைக்கு நம்ம வீட்ல. சாப்பிட ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேன். வா வந்து சாப்பிடு. பவி, டோன்ட் கம்பல் மீ. எனக்கு தலைவலிக்குது, நான் தூங்கணும். சந்தோஷ், அது பசி தலைவலியா கூட இருக்கலாம். சாப்பிட்டு தான் பாருங்களேன். 10 மினிட்ஸ்ல டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அதான் நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு பசிச்சா சாப்பிட தெரியும். நான் என்ன சின்ன குழந்தையா? ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. அத்தை, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. சந்தோஷ பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவனை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வந்தவங்கள பாப்போம். வாங்க. வேணும்? ஒரு வாங்க. நெய் போலிமா. சாப்பாடு வைக்கணுமா? போதும் ஒரு போலி வைங்க. கொஞ்சம் ரைஸ் வைக்கட்டுமா? ஒரு நெய் போலி. இதோ எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு லக்ஷ்மிகா, சுமங்கலி பூஜை ரொம்ப நல்லா நடந்துச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி, சாப்பாடு A1. நம்ம அபார்ட்மெண்ட்ல யார் வீட்லயும் இப்படி ஒரு விருந்து கொடுத்ததும் இல்ல, நாங்க சாப்பிட்டதும் இல்ல. ஜமாயிச்சுட்ட லக்ஷ்மி. இங்க பாருங்க, உங்க பொண்ணு எங்க லக்ஷ்மி வீட்ல வந்து குடுத்தனம் பண்ண நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதாங்க, நீங்க சரியா சொன்னீங்க. நல்லா ஆண்டி, இருந்ததுல. சாப்பிட்டீங்களா? అయ్యో కడుపు నిండా తిండాను. పవిత్ర ஆ, తర్వాత లడ్డు మిచ్చరు గుండాలో ఒక పాయసం పెట్టి పంపిస్తావా? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நைட் டின்னரும் இங்கதான். ఓకే ఓకే ఓకే. பரிமளா, அதான் 4 கிளாஸ் பாயசம் குடிச்சல. இதுவே நைட் வரைக்கும் பசிக்காது. உனக்கு இன்னும் வேணுமா? நம்ம கம்மியா சாப்பிட்டோம்னா லக்ஷ்மி மனசு கஷ்டப்படும்ல, அதான் கடுப்பு நிண்டா தின்னானு. ஆமா, நீ என்னையே கவனிச்சிட்டு இருக்க? ஒரு விஷயத்த கவனிச்சியா? லக்ஷ்மிக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹரி சார் உடனே ஓடி வந்துடுறாரு பாரு. 10 நிமிஷத்துல மாயாஜாலம் மாதிரி எல்லாமே சரியாயிடுச்சே. என் வீட்டுக்கார பாரு, பிரச்சனைனா கால்ல செருப்பு போட்டுக்கிட்டு ஒரே அடியா போயிடுவாரு. நம்ம பிரச்சனைய நம்ம தான் பாத்துக்கணும். உன் வீட்டுக்காரே பரவாயில்ல. என் వీటికార పతి సొన్నాను వెచ్చుకో. ఇదా సాకును మా అమ్మాళ్ళ ఇంటికెళ్ళి 10 రోజులు అక్కడే కూర్చొని బాగా తింటాడు. லக்ஷ்மிக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஹரிசார் ஓடி வந்த மாதிரி லக்ஷ்மிக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கும். லக்ஷ்மி, நாங்க எல்லாம் கிளம்புறோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பூஜையும் சரி, விருந்தும் சரி, ரொம்ப அசத்திட்டேன். பிரமாதம். ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெம்பே வந்துச்சு. வரோம் லக்ஷ்மி. சரி அர்ச்சனா, போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி, நீ என்ன பண்ணாலும் பிரமாதமா பண்ற லக்ஷ்மி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடுப்பு நிண்டா தின்னானு. வஸ்தானு. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். சரி, வரேன். போயிட்டு வாங்கக்கா. போயிட்டு வரேன். வாங்க. சாப்பாடு நல்லா இருந்தது. வாங்க அண்ணி. நீங்க எல்லாம் வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லக்ஷ்மி, சந்தோஷம் தானே? சாப்பிட்டீங்கல்ல? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டீங்களா? அத்தை, எல்லாருக்கும் தாம்பூல போய் கொடுக்க அச்சச்சோ. மறந்துட்டோம். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. சமந்தி, நானும் கூட போயிட்டு வரேன். பாத்து. யாரும் மறந்துடாம எல்லாருக்கும் சரி, கொடு. சரி. போயிட்டு வா.
அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அட உங்களை தாங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? திருப்தியா? ம், என்னங்க ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? அந்த கேட்டரிங்காரங்க ஃபோன் பண்ண 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அவசர அவசரமா ஓடி வந்தேன். நீங்க என்னடானா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். பேசுனா நான் அழுதுருவேன் போல இருக்கு. ஐயோ நீங்க வேற, நான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேங்க. நீங்க சும்மா தான் கேட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா நான் சொன்னது சும்மா கிடையாது. பின்ன 4 பேர் கேலி பேசுறது எனக்கு அவ்வளோ வலிக்காது சார். ஆனா 4 பேர் கேலி பண்ற அளவுக்கு நடந்துக்கிட்டா அது என்னால தாங்க முடியாம போயிடும். யாரோ புதுசா பண்ற கான்ட்ராக்டர் கூட செய்ய முடியாதுன்னு இந்த கான்ட்ராக்ட நீங்க எடுத்து செஞ்சு கொடுத்தீங்க பாருங்க. பெரிய மனசு உங்களுக்கு சார். உங்களை விட பெரிய மனசு எனக்கு இல்லைங்க. அது அது இது உங்க கையில எப்படி? என் ஹோட்டலுக்கு டெய்லி 500 பேர் சாப்பிட வராங்க. முகமுகமா பார்த்து பார்த்து யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு கவனிச்சு என் கண்ணுல முகங்களை தவிர வேற எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. ஆனா நான் கவனிக்கிற யாரும் என்ன கவனிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வரவங்க சாப்பாட தானே கவனிப்பாங்க. ஆனா நீங்க ஹோட்டலுக்கு வந்தப்போ அதை கூட கவனிக்கல. இன்ஃபேக்ட் நீங்க சாப்பிட கூட இல்ல. நான் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ என்ன தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணது நீங்க தான். அதோட கூட நீங்க போயிருக்கலாம். ஆனா நான் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் என் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டீங்க பாருங்க. அது எங்க அம்மா இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அது கூட எனக்கு பெருசா தோணலைங்க. அந்த டயத்துல உங்க கையில காசு இல்ல, கை இருக்கு, கையில வளையல் இருக்கு, அது போதும்னு நினைச்சீங்க பாருங்க. கடவுள் மனசுங்க உங்களுக்கு. ஐயோ என்ன சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நான் செஞ்சது ரொம்ப சின்ன விஷயம் சார். அரிசியில தாஜ்மஹாலை வரைகிற ஓவியனுக்கு அது சின்ன பொருள் தான், சின்ன விஷயம்தான். ஆனா ஓவியம் சின்னதுல பாருங்க. அது மாதிரி தான் இதுவும். நான் செஞ்சதுக்கு நன்றின்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். நீங்க செஞ்சதுக்கு நான் எப்படிங்க நன்றி சொல்ல முடியும்? நடக்கிற கதையா இதெல்லாம்? படிங்க. ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் கொடுத்தாங்க, இந்தாங்க. உதவினா இதுக்கு பேர் தாங்க உதவி. அன்கண்டிஷனல் அஃபெக்ஷன்னா இதுதான். இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுதான் ஒரு விஷயமாங்க. இதுக்கே உங்களை காலம் பூரா உட்கார வச்சு சமைச்சு போடணும். தப்பே இல்லை. இந்தாங்க, வளையல போட்டுக்கங்க, வாங்கிக்கங்க. அட வாங்கிக்கங்க ப்ளீஸ். தேங்க்யூ so மச். இப்பதாங்க எனக்கு திருப்தி. சாப்பாடு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க சார். உங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னு தெரியாம நானே திக்கி திணறிட்டு இருக்கேன். நீங்க வேற சார். ஆனா நீங்க செஞ்சது டைம்லி ஹெல்ப் சார், மறக்கவே மாட்டேன்.
பவி ஆ பவி இங்க வா. ஒரு நிமிஷம் சார், இத வந்துடுறேன். பவி. அத்தை, என்னாச்சு அத்தை? ஹரி சாருக்கு இந்த வெத்தலை பாக்கோட இந்த பில் அமௌண்ட்டையும் கொடுத்துருவோமா? ஆ சரி. இந்த பில் காசை மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல? இத பாரு, இந்த ஷர்ட்டோட இந்த பில்ல கொடுத்தா நல்லா இருக்கும்ல? சூப்பர் அத்தை, இத எப்ப வாங்குனீங்க? சந்தோஷ்க்கு 2 ஷர்ட் எடுத்தேன் பவி. அதுல ஒரு ஷர்ட் அளவு கொஞ்சம் பெருசா வந்துருச்சு. தற்செயலா இப்போ ஹரி சார் வந்திருக்காருல, இது அவருக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷர்ட் அவருக்கு கொடுத்துருவோமா? பின்றீங்க அத்தை. சரி வாங்க, நீங்களே கொடுங்க. இல்ல இல்ல, நான் வரல, நீயே கொடுத்துரு, அதான் சரியா இருக்கும். அத்தை, வெத்தலை பாக்கு தட்ட நீங்களே எடுத்துட்டு வாங்க. நீங்க உங்க கையால கொடுத்தா தானே அவருக்கு கௌரவமாவும் மரியாதையாவும் இருக்கும். நான்லாம் அரை டிக்கெட் அத்தை, நீங்க வாங்க. வாங்க பவி. அவனை கிளம்பட்டுமா? சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அத்தை வெத்தலை பாக்கு ரெடி பண்ணிட்டு ஐயோ, இருக்காங்க. வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் எனக்கு இல்லைங்க. கடிக்காதீங்க சார். ஃபங்க்ஷனுக்கு வந்தா வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போக மாட்டீங்களா? கொடுங்க அத்தை. இது உங்களுக்கு எங்க அத்தையோட ஸ்பெஷல் கிஃப்ட், வாங்கிக்கோங்க. என்ன கிஃப்ட்? இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லா சுமங்கலிங்களுக்கும் புடவையோட ரவிக்க வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லாம் வச்சு கொடுத்தோம். அப்படியே உங்களுக்கும். ஐயோ, எனக்கு புடவை ரவிக்கியா? அச்சச்சோ, அதெல்லாம் இல்ல சார். சார் இத பாருங்க, எங்க அத்தை உங்களுக்காக வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாவ், தேங்க்ஸ். இந்தாங்க அத்தை, நீங்களே கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க் யூ. பவி, பையில போட்டு இத புடி. இத கொடுங்க. இல்ல, இதுல போடு. இல்ல பரவாயில்ல சார், போடு. குடு. இந்தாங்க சார். அப்போ நான் கிளம்புறேங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப 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 நன்றி சார். எவ்வளவு தடவைங்க சொல்லுவீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் பத்த மாட்டேங்குது சார். இன்னைக்கு சொதப்பிடும்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் சார். எப்படியோ சாமி மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு சின்ன விஷயம். அப்புறம் அந்த பைக்குள்ள பில் இருக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? கிஃப்ட்னு சொன்னீங்க, கூடவே பில்ல சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அச்சச்சோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். எந்த கடையில வாங்கினேனோ அந்த கடையோட பில்லையும் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு சட்டை கலர் பிடிக்காம போயிடுச்சுன்னா, இல்ல சைஸ் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க கடையில போய் மாத்திக்கலாமே, அதுக்காக தான் வச்சிருக்கேன். தெரியுங்க, நானும் சும்மா தான் சொன்னேன். சார் அப்புறம் உங்களோட கேட்டரிங் சார்பா உங்க செக்ரட்டரி கொடுத்த பில் அமௌண்ட்டும் வந்து இதே கவர்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நான் அதை ஹோட்டல்ல போய் பாத்துக்கிறேன். கிளம்பட்டுமா? திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன் சார், ரொம்ப 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 நன்றி. சரி சரி, இதோட இதை ஸ்டாப் பண்ணிப்போம். இதுக்கு மேலேயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னால அதை தாங்க முடியாம போயிடும். கிளம்பட்டுமா? வரேங்க. சரிங்க சார். பாய். மான போது எனக்கு. எதுக்குதான் காகிச்சட்டு போட்டேன்னு புரியவே இல்லை எனக்கு. கமிஷனர் ஆபீஸ்ல கழுவி கழுவி ஊத்துறாங்க. மீட்டிங்னு சொல்லி 10 இன்ஸ்பெக்டர்களை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் எதுக்கே தெண்ட சம்பளம்னு நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறாங்க. ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு நினைச்சு நினைச்சு நொந்துட்டு இருக்கேன். சார் உங்க கஷ்டம் புரியுது சார். ஆனா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன் சார், உங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இந்த ஏரியாவுல ஏடிஎம் கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்காக நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சிருக்கோம் சார். கரெக்டா செஞ்சிருக்கோம்னு நீ சொல்ற, ஆனா அங்க என்னத்த கலெக்டர்னு கேக்குறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங்னு கூப்பிட்டாங்கன்னா இனிமே நான் போக மாட்டேன். எனக்கு பதிலா நீங்க எல்லாரும் போங்க. ஒரு தடவை போயிட்டு வந்தாதான் அங்க என்ன நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சார் அந்த கேங்ல இருக்க ஒருத்தனோட மொபைல் நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு சார். யோ, அதை வச்சு நாக்க அழிக்க முடியும்? எல்லா பெட்டி கடையிலயும் சிம் கார்டு விக்கிறாங்கயா. அந்த காலத்துல 2 வாழைப்பழம் வாங்கி தின்னுட்டு தோலை தூக்கி போட்டு போற மாதிரி
ஒவ்வொரு காலுக்கும் ஒரு சிம் கார்டை வாங்கி பேசிட்டு இருக்காங்கயா. பேசி முடிச்சது உடைச்சு போட்டு போயிட்டே இருக்கானுங்க. இல்ல சார், கால்ல இருந்து அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. இப்ப ஆக்டிவேட்ல இருக்கு சார். ஆக்டிவேட் ஆயிருக்கா? எந்த ஏரியா? ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்போதுல இருந்து அந்த வேலை தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கோம். போன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது கால் வந்தாலோ அந்த நம்பர்ல இருந்து கால் போனாலும் இமிடியேட்டா புடிச்சிடலாம் சார். பண்ணிதான் ஆகணும். நானும் முதல்ல 2-3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் நினைச்சேன். ஆனா இது பெரிய நெட்வொர்க். இதுல ஏகப்பட்ட ஆள்பலம் இருக்கும் போல. ஒருத்த மாட்டினானா அவனை வச்சு அத்தனை பேரையும் மடக்கிடலாம். சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பவி? அத்தை, நீங்களே உங்க கையால கொடுங்க. என்னது? இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக உனக்கு ஒரு சட்டை வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. வாங்கி பாரு. ஷர்ட்டா? எதுக்கு இந்த தண்ட செலவலாம்? நல்லா இருக்குதா சட்டை? உனக்கு சட்டை பிடிச்சிருக்கா? எப்ப நடந்துச்சுமா இந்த வேலையெல்லாம்? எந்த கடையில துணி எடுத்தீங்க? பெரிய கடைக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்ல குட்டி. அபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே ஒரு துணி கடை இருக்குல்ல, அங்கேதான் போய் இதை எடுத்தேன். பிடிச்சிருக்கா? இத போய் பிடிக்காம போகுமா? அந்த காலத்துல ராமராஜன் சார் இந்த மாதிரி ஷர்ட்டை போட்டு தானே ஊரே தாம் பக்கம் திரும்ப வச்சாரு. பவி, நான் சொல்லல குட்டிக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிக்கும்னு? இந்த கலர் அவனுக்கு எடுப்பா இருக்கும்னு நான் சொல்லல? ஏமா, என் முகத்தை பார்த்தா இது பிடிச்சிருக்கிற மாதிரியா தெரியுது? ஏண்டா பிடிக்கலையா? குட்டி, சட்டையை பாரு, தக தக தகன்னு ஜொலிக்குது. நீ இத ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனா எல்லா கண்ணும் உன்னையே பாக்கும். சூப்பர்மா, அருமையான கான்செப்ட். அது சரி, நான் இந்த ஷர்ட்டை போட்டு போற அளவுக்கு யார் இங்க ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க? கொஞ்சம் இருக்கிறத எங்கேயாவது தேடி எடுத்து என்னைக்காவது போடலான்னு பார்த்தா நீ என்ன அவார்டா வாங்க போறன்னு உங்க மருமக கேக்குறா. அப்படி இருக்கிறப்போ இந்த ஷர்ட்டுக்கெல்லாம் என்னம்மா யூஸ்? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு பவி ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசினா, அதெல்லாம் நீ இவ்ளோ நாளா மனசுல வச்சிட்டு இருப்ப? இது பாரு குட்டி, இந்த சட்டையை நீ ஆபீஸ்க்கு போட்டுட்டு போனேன்னு வை, எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. இத பாராட்டுவாங்க. அப்கோர்ஸ், பாக்குறவங்க கண்ணு பூரா என் மேலதான் இருக்கும். அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. என்ன ஒண்ணு, பைத்தியக்காரன் வாயால சொல்லாம மனசுக்குள்ள நினைச்சிட்டு போவாங்க. கரெக்டா பவி? ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஷர்ட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. நான் நல்லா இல்லைன்னு சொல்லலையே. ஆமா, இது என்ன விலை? 2000 ரூபாடா. சூப்பர்மா. என்ன ஆடி ஆஃபரா? என்ன ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? சந்தோஷ், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் இப்படி பண்ற? பவி பவி, நீ விடு. அம்மா உனக்காக வாங்கியிருக்கேன்டா குட்டி. உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, எனக்காக ஒரு தடவை போடுவியா? தாம்பூல போய் கொடுக்கணும், நான் ரெடி பண்றேன். நீ போய் கொடுக்கறியா? சரிங்க, நீங்க போய் ரெடி பண்ணுங்க. என்னாச்சு சந்தோஷ் உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அத்தை உனக்காக எவ்வளவு ஆசையா இந்த ஷர்ட் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? பாக்க சகிக்கல. இதுக்கு பேர் ஷர்ட்டா? லுக் பவி, அம்மா பண்ணிட்டாங்கன்றதுக்காக எல்லாத்துக்கும் என்னால ஓகே சொல்ல முடியாது. எனக்கு இந்த கலரும் பிடிக்கல, இப்படி தக தகன்னு மினுக்குறதும் பிடிக்கல. கண்ணு கூசுதடி. என் வயசு பசங்க யாராவது இந்த மாதிரி ஷர்ட் போடுவாங்களா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது உனக்கு பிடிச்சிருக்கா? நான் அதோட கலரையோ ஷைனிங்கையோ பார்க்கல சந்தோஷ். அத்தையோட மனசதான் அதுல பாக்குறேன். அத்தை எப்பவும் போலதான் நடந்துக்கிறாங்க. உனக்குதான் அது கண்ணுல தெரிய மாட்டேங்குது. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. 2000 ரூபீஸ் தண்டம். அத முதல்ல நீ ஒத்துக்க. பவி, தாம்பூல போய் ரெடி பண்ணிட்டேன், வந்து எடுத்துட்டு போமா. இதோ வர அத்தை. Ha ha ha.